பாதை காட்டுவார், வழிகளை நேராக்கிடுவார், மேன்மைப்படுத்துவார், உன்னை செழிப்பாய் மாற்றுவார். கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், அவர் கிருபையால் உன்னை நடத்திடுவார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கருத்தோடு வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு பேசி உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 2024 ஆண்டு கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை உள்ளத்தில் மிக பெரிய விசுவாசம் காணப்பட்டது. நான் ஆராதிக்கிற என் தேவன் காருண்யமிக்கவர், அவர் என்னை பெரியவன் ஆக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்று விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியே அவருடைய சகோதரர் மத்தியிலே தேவன் அவனை தெரிந்தெடுத்து உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தன் குடும்பத்தாரே அவனை ஒரு பொருட்டாக எண்ணாத போது தேவனுடைய காருண்யம் தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்தது போல இந்த ஆண்டு கர்த்தருடைய காருண்யம் உங்களையும் பெரியவர்களாக்கும். அன்பானவர்களே, தாவீது சங்கீதம் 22:6 நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அவன் மனுஷரின் நிந்தனைகளுக்கும் பரியாசத்திற்கும் ஆளானவன். அவனை தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட மனுஷரால் நிந்திக்கப்படலாம், அவமதிக்கப்படலாம். ஒரு புழுவாக நீங்கள் மதிக்கப்பட்டாலும் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். தாயின் கற்பத்திலிருந்து உன்னை எடுத்தவர் தேவன். நீங்கள் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே கர்த்தரின் சார்பிலே அல்லவா விழுந்தீர்கள். அன்று முதல் அவர் உங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் ஒரு நாளும் உங்களை அவமானத்திற்குள்ளோ அல்லது நிந்தனைகளுக்குள்ளோ வைக்க மாட்டார். நிச்சயமாகவே அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்தும். 1 சாமுவேல் 2:8 சொல்லப்பட்டபடி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். உயர்த்துவது மட்டுமல்ல, அவர்களை பிரபுகளுடன் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, 1 நாளாகமம் 4:9-10 வசனங்களிலே யாபேசின் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். பெற்ற தாயோ தன் மகனுக்கு துக்கம் என்று பெயர் விட்டாள். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தபடியால் அவருடைய சகோதரர்களை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்னும் மனுஷர்கள் உங்களை பார்த்து துக்கம் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். அப்பொழுது அவருடைய காருண்யம் உங்களை கனப்படுத்தி உயர்த்தும். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தான். ஆனபடியால் அவனுக்கு நேர்த்தியான இடத்தில் பங்கு கிடைக்கும்படி செய்தார். தாவீது பாடின இந்த 18 சங்கீதம் கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம்.
தாவீதின் வாழ்க்கையில பல விதங்களிலும் கர்த்தருடைய காருண்யம் வெளிப்பட்டது. அவன் தன் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டதும் அன்று ஆடுகளுக்கு பின்னால் காணப்பட்ட வேளையில கர்த்தரின் காருண்யம் அவனுக்கு வெளிப்பட்டது. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் கோலியாத்தின் கைகளுக்கும் அவன் தப்புவிக்கப்பட்ட வேளையிலே கர்த்தரின் காருண்யம் வெளிப்பட்டது. ஆகீஸ் என்னும் ராஜாவிடத்திற்கு பயந்து தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காட்டினான். அந்த வேளையிலும் கர்த்தரின் காருண்யம் அவனை தப்புவித்தது. யூதாவின் குடிகள் அவனை எப்ரோனிலே ராஜாவாக்கின நாட்களிலும் பின் நாட்களில் அனைத்து இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் இணைந்து அவன் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கின போது கர்த்தருடைய காருண்யம் அவனுக்கு வெளிப்பட்டது. அந்த காருண்யம் அவனை பெரியவனாக்கியது. இதே போல இந்த ஆண்டு உங்களையும் உங்கள் வீட்டாரின் மத்தியிலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் மத்தியிலும் உங்களை விழுங்க நினைக்கும் மனுஷர் மத்தியிலும் உங்களுக்கு விரோதமாய் கண்ணியை வைக்கிறவர்கள் நடுவில் கர்த்தருடைய காருண்யம் உங்களுக்கு வெளிப்படும். அந்த காருண்யம் உங்களை பெரியவர்களாய் கனம் பெற்றவர்களாய் மாற்றி அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 3 வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய காருண்யம் உங்களையும் பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்க அது உண்மை உள்ளதாய் இருக்கிறது. அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய்த்து உயரத்து நிலை நிறுத்தும் என்பதிலே ஐயமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஒரு ஆண்டை காண செய்த தேவன், உம்முடைய உன்னத வார்த்தைகளினால் எங்களை நிறைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி அப்பா. பிதாவே, உம்மை நம்பி உம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறீர். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறது என்று வாசித்த வண்ணமாய் இந்த செய்தி மூலமாய் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிற தொழிலிலே, வேலை ஸ்தலத்திலே, கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் உம்முடைய காருண்யத்தால் இடைக்கட்டி பெரியவர்களாய் மாற்றும்படியாய் இந்த வேளையிலும் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் அல்லவா? கர்த்தாவே, இன்றைக்கும் வேதனையோடு பாடுகளோடு, ஐயோ என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டு வந்திருக்கிறது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுமோ என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கலக்கங்களையும் மாற்றி உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாய் மாற்றி ஜெயமெடுக்க துணை செய்யட்டும். எல்லா மகிமையுமாக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை இந்த கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து இந்த ஆண்டு முழுமைக்குமாய் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.